ஐப்பசி மாதத்துல மிக முக்கியமான ராசின்னு சொல்லக்கூடியது மீன ராசி. எப்படா நமக்கு நல்லது சொல்லுவான், இவன் வாயில மட்டும் நல்லது வந்து நான் கடவுளே எவ்வளோ நல்லது தெரியுமா, எனக்கே சந்தோஷம், மினிமம் 1 கிலோ சர்க்கரை கொண்டு போது இவன் வாயில கொட்டோங்கிற அளவுக்கு என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்கீங்க. அதனால அதோடைய பிரதிபலிப்பு அப்படியே சொல்றேன். நானே சொல்லியிருக்கேன், பயங்கரமா அலைவீங்க, நிறைய டென்ஷன் ஆவீங்க, கோவப்படுவீங்க, மறதி ஜாஸ்தியா இருக்கும், எல்லா கதையும் நானே சொன்னேன். ஆனா இப்போ என்னன்னா, குரு வந்து அடுத்த 4 மாசத்துக்கு கடகத்தில் உட்கார போறோம். மார்க் மை வேர்ட்ஸ். உங்க வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கிறது கண்கூட பார்ப்பீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கிறது கண்கூட பார்ப்பீங்க. ஹெல்த்தில் நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது, கன்ஃபியூஷன் முடிவுக்கு வருகிறது, டென்ஷன் முடிவுக்கு வருகிறது. அக்ஞாத வாசம் அப்படின்னு சொல்லுவோம். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் வந்து வனத்துக்கு போய் என்னென்ன பாடுபடணுமோ எல்லாம் பட்டு லாஸ்ட்டில் சாம்ராஜ்யத்துக்கு வருவார். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்போ மீனத்துக்கு கண்டிப்பாக வரப்போகிறீங்க. நிறைய சந்தோஷம், நிறைய ஏற்றம். என்னென்ன துக்கங்கள் பட்டீங்களோ, என்னென்ன கஷ்டம் பட்டீங்களோ எல்லா கஷ்டம் முடிஞ்சுது. யூ ஆர் கோயிங் டு பி எ ஃப்ரீ பேர்ட். அதுதான் உண்மை. நிறைய சந்தோஷப்பட போகிறீங்க. நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், நிறைய பேருக்கு வெளிநாடு பிரயாணம், குழந்தை பிராப்தம், மறுமணம், திருமணம், எல்லா மனமும் நடக்கும். உங்கள் மனம் போல் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செம்ம டைமுங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு வந்து உட்காந்துருக்கிறது பெரிய அனுகிரகம். வீட்டில் பொன் குழந்தை பிறக்கும். அமோகமான ஒரு டைம் பீரியட். சாக்ஷாத் தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறதா நீங்கள் என்ன வேணுமோ அது நடக்கும். குருவுடைய பார்வை பலத்தில் வரப்போறீங்க. நிறைய ஏற்றங்கள். அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒரு ட்ரெய்லர் இப்போவே உங்களுக்கு ஐப்பசி மாதத்திலே தெரிய போகுது. ஸோ செமையான ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகிறது. ஐப்பசி மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பணம் வரப்போகுது. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன் வீட்டில் உட்காரும்பொழுது தாய் வழி உறவினர்கள், தந்தை வழி உறவினர்கள் மூலிமா பணம் வரும். எந்த தொகையை பேங்க்கில் போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த தொகை ரெட்டிப்பாகும். எந்த கடனை நீங்கள் பேங்க்கில் வாங்கியிருக்கீங்களோ அந்த கடனை க்ளோஸ் பண்ணுவீங்க. எந்த ஹெல்த்துக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணீங்களோ அந்த ஹெல்த் இப்போ ரெடி ஆகிடும். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், எந்த நகையை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ அதை அடகு ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேசிக்கலி வெரி நல்ல டைமில் உட்காந்துருக்கீங்க. நிறைய வெளியூர் பிரயாணம், நிறைய கோவில் பிரயாணம், நிறைய இன்பச் சுற்றுலா, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நிறைய போவீங்க. உங்கள் வீட்டில் தான் நல்லது நடக்கும். நிறைய பேர் வீடு வாங்குறது, பூர்வீக சொத்துக்கள் வருவது, கலைகளில் பெரிய பிளேஸ்மெண்ட் ஆகிறது, லீடர் ஆகிறது, நிறைய பேர் கேப்டன் ஆகிறது, நிறைய பேர் அப்புறம் மேனேஜர் ஆகிறது, ப்ரமோஷன் வருவது. செம்மையான டைமிங். அது ஐப்பசி மாதத்துலேயே ஆரம்பிச்சிடும். கொண்டாட போகிறீங்க. ஸோ மீனத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் தீபாவளி முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட். சந்தோஷமாக இருங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், நம்மளும் நம்பலாம். ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது 90, பொருளாதார ஏற்றம் 95. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள்.